இந்தியாவில் வந்து பெரிய எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி, இந்துஸ்தான் யூனிலிவர், அப்புறம் பிரிட்டானியா அண்ட் டாட்டாவுடைய கன்சூமர் ப்ராடக்ட்ஸ். இந்த 4 கம்பெனிஸ் தான் ஓரளவுக்கு பெரிய கம்பெனிஸ் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட், அதாவது ஒரு ஃபுட் ரிலேட்டட் எஃப்எம்சிஜி செக்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது. இதை தவிர கொஞ்சம் எஃப்எம்சிஜி அதர் கம்பெனிஸுமே இருக்குது, லைக் டாவர், மேரிகோ, இந்த மாதிரிலாம். பட் நாங்கள் ஒரு 4 கம்பெனிஸை எடுத்து பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த சிமிலர் ப்ராடக்ட்ஸ் உள்ள ஒரு ப்ராடக்ட் கம்பெனிஸ் அவங்களுடைய ஆப்ரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் இருக்கு. கம்பெனி டு கம்பெனி கம்பேரிசன். நம்ம நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வைஸ் கம்பேரிசன் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா அப்படின்னா ஸ்பெக்கு பார்த்து சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி இது வந்து கம்பெனி கம்பேரிசன் அப்படின்னு வச்சுக்கலாம். நிறைய நம்ம ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ் பார்ப்போம். ஆட்டோமொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வர்சஸ் இந்த கார், இல்லை இந்த பைக் வர்சஸ் இந்த பைக், அந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா. அதே மாதிரி இந்த பெஞ்ச் மார்க்கிங் ஸ்டடி அப்படின்னா என்னென்னா, கம்பெனி வைஸ் எந்த பெர்ஃபார்மன்ஸில் நல்லா இருக்காங்க, அவங்களுடைய நிர்வாகத்திறன், அவங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தும் தன்மை, இதெல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பெஞ்ச் மார்க்கிங் ஆஃப் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அதில் இன்றைக்கி நம்ம 4 கம்பெனி பார்க்க போகிறோம். இந்துஸ்தான் யூனிலிவர், ஐடிசி, அப்புறம் பிரிட்டானியா அண்ட் டாடா கன்சூமர். இந்த 4 கம்பெனியோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அவங்களுக்குள்ள எந்த விஷயம் நல்லா பண்றாங்க, நல்லா பண்ணலாங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். நாங்க இன்னைக்குள்ள வீடியோ போடுறோம். Hi there, this is Anand, your trusted lean manufacturing implementation partner. இந்த பெஞ்ச் மார்க்கிங் சீரீஸில் இன்றைக்கி நம்ம எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கம்பேரிசனில் நம்ம பார்க்கக்கூடிய 4 கம்பெனியுமே ஓரளவுக்கு பெரிய கம்பெனிஸ்ன்னு சொல்லலாம். இந்துஸ்தான் யூனிலிவர் பார்த்தீங்கன்னா 61,442 கோடி டர்ன் ஓவர் அவங்களுடைய லாஸ்ட் 23-24 ஃபினான்ஷியல் இயர். ஐடிசி பார்த்தீங்கன்னா 73,643 கோடி. பிரிட்டானியா பார்த்தீங்கன்னா 16,396 கோடி. டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து 10,218 கோடி. இது வந்து 2023-24 ரெவன்யூ. 24-25 ரெவன்யூ வந்து கம்பெனிஸ் வந்து இன்னும் ஆனுவல் ரிப்போர்ட்டாக ரிலீஸ் பண்ணலை. அது வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டடியை இன்னும் கொஞ்சம் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு நம்ம வந்து 2023-24 வரைக்கும் உள்ள டேட்டா இருக்குது. அதை வச்சு நம்ம இந்த வீடியோவை கம்பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த கிராஸ் மார்ஜின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் மார்ஜின் அப்படின்னா என்னென்னா, நம்ம வருமானம் மைனஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருளை தரையக்கூடிய செலவு, டைரக்ட் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ரா மெட்டீரியல் செலவு, பேக்கேஜிங் மெட்டீரியல், அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸு, இந்த மாதிரி அந்த பொருளோட காஸ்ட்டை நீங்கள் பிரேக்கப் பண்ணிங்கன்னா அதுக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம், டைரக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு சொல்லுவாங்க, COGS. அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கிராஸ் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிராஸ் மார்ஜின் வந்து ஐடிசிக்கு 60.98%, அதாவது கிட்டத்தட்ட 61% வந்து அவங்களுக்கு மார்ஜின்ஸ் நிற்கிது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர் 51.49%. அடுத்தது பிரிட்டானியா 41.75%. டாட்டாக்கு தான் இருக்கிறதுலே கம்மி, 38.43% தான் இருக்கும். அப்போது மற்ற செலவுகள், கம்பெனியோட மொத்த செலவுகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு ஜாஸ்தியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா டாட்டாக்கு பார்த்தீங்கன்னா 84.66%, பிரிட்டானியாவுக்கு கிட்டத்தட்ட 82.57%. HUL இந்துஸ்தான் யூனிலிவருக்கு 77.6% தான். ஐடிஸ் தான் இருக்கிறதுலே கம்மியான செலவு பண்ணுறாங்க. அப்படின்னு அர்த்தம், செலவு ரொம்ப டைட்டாக பிடிச்சி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். 64.26% தான் வந்து ஐடிசிக்கு செலவாகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், நெட் ப்ராஃபிட் வந்து ஐடிசிக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, ஏன்னா செலவை கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ லாபம், நிகர லாபம்னு சொல்லக்கூடிய நெட் ப்ராஃபிட் 27.73% இருக்குது 2023-24. அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர் 16.46%. பிரிட்டானியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12.7 2023-24. டாட்டாவுக்கு இருக்கிறதுலே கம்மியாக 9.60% தான் இருக்குது நிகர லாபம். அடுத்தது இந்த செலவெல்லாம் வந்து பிரேக்கப் பண்ணி என்னென்ன பார்க்கலாம். முக்கியமாக முதல் செலவு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி காஸ்ட். தொழிலாளர்களுக்கு ஸ்டாஃபுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய எம்ப்ளாயி காஸ்ட் எந்த கம்பெனிக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐடிசிக்கு பார்த்தீங்கன்னா 5.07% இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4.85%ல் டாட்டா இருக்காங்க, 4.5%ல் இந்துஸ்தான் யூனிலிவர். பிரிட்டானியா பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 1% கம்மியாக 3.45% தான் இருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் 1% கம்மிங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நம்பராக இருக்கும், ஏன்னா அவங்களோட ஓவரால் ரெவன்யூவில். ஐடிசியில் ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் காஸ்ட் அப்படின்னு என்னன்னா, கம்பெனி வந்து கடன் வாங்கி அதுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி காஸ்ட், இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்னு சொல்லுவாங்க, வரும் வட்டி காஸ்ட். இது பார்த்தீங்கன்னா பிரிட்டானியாவுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது, 0.98% இருக்குது 2023-24. ஐடிசி தான் இருக்கிறதுலே கம்மி, 0.06%.
அப்படின்னு அர்த்தம் அவங்கள ரொம்ப கம்மியாக தான் கடன் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். ஹிந்துஸ்தான் பார்த்தீங்கன்னா 0.17%, டாடா கொஞ்சம் கூட 0.36% இருக்காங்க. பிரிட்டானியா வந்து 0.98%, கிட்டத்தட்ட 1% அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு $100 சம்பாதிச்சாங்கன்னா 1% வட்டி கட்டிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம வந்து இன்வென்ட்ரி காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வருஷத்தோட கடைசி நாள் அன்னைக்கு ஈவினிங் எவ்வளோ ஸ்டாக் இருந்தது, WIP எவ்வளோ இருக்குது, ரா மெட்டீரியல் எவ்வளோ இருக்குது, ஃபினிஷிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து அதை நம்ம ரெவன்யூவோட டிவைட் பண்ணி பார்த்தா இன்வென்ட்ரி காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசிக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 14.85% வந்து இன்வென்ட்ரி காஸ்ட் இருக்குது. டாட்டாக்கு 11.8, ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு 5.84, பிரிட்டானியாவுக்கு 5.69. ஹிந்துஸ்தான் யூனிலிவரும் பிரிட்டானியா ஒரே லேயில் இருக்காங்க இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணுறதுல. ஐடிசி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காங்க. மீனிங் மேபி இட் இஸ் டியூ டு ஹையர் லீட் டைம் சைக்கிள்ஸ். இப்போ நீங்கள் ஐடிசி பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட்லி அவங்களோடதும் பார்த்தீங்கன்னா சிகரெட் ரிலேட்டட் பிஸ்னஸ் நிறைய இருக்குது, ஃபுட் ரிலேட்டடும் இருக்குது. ப்ளஸ் இந்த வீட்டு ஆட்டா ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸில் மேபி இட் மே ஹேவ் ஹையர் லீட் டைமாக இருக்கலாம். ஐ டோன்ட் நோ, இதெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் போட்டேன். மற்ற இண்டஸ்ட்ரியில் இந்த பிரிட்டானியா ஏன் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேபி அவங்க வந்து ஃபினிஷ் குட்ஸாக இருக்கும், இல்லைன்னா WIP ரா மெட்டீரியல் இருக்கும், இல்லைன்னா ஃபினிஷ் குட்ஸாக இருக்கும். WIP-யாக நிறைய ஸ்டாக் இருக்காதா, அப்போ வந்து கம்மியாக இருக்கும் WIP. அண்ட் மோர் பெரிஷபிள் ஐட்டம்ஸ்னால அவங்க ஸ்டாக்கை மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த இன்வென்ட்ரி காஸ்ட்டில் தெரிய வருது. ஐடிசி ஜாஸ்தியாக இருக்குது, பிரிட்டானியா கம்மியாக இருக்குது. பிளான்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் பை ரெவன்யூ அப்படின்னு என்னென்னா அவங்களுடைய பிளான்ட் ஃபேக்ட்ரியையும் மெயின்டெனன்ஸ் மிஷின்ஸையும் பராமரிக்கிறதுக்கான செலவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து 1.06% செலவு பண்ணுறாங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவரும் பிரிட்டானியாவும் பார்த்தீங்கன்னா 0.33, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், பிரிட்டானியா வந்து 0.24%. டாட்டாவோட டேட்டா கொடுக்கல, தனியாக ஆனுவல் ரிப்போர்ட்டில் பிளான்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் கேட்டகரியில் கொடுக்கல, அதனால நமக்கு தெரியல. பட் ஐடிசியோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. மேபி அவங்களோட மிஷின்ஸ் கொஞ்சம் ஓல்டு மிஷின்ஸாக இருக்கலாம். இட் மே ரிக்வயர் மோர் எஃபர்ட், மோர் செலவுகள் ஆகலாம், பவராக இருக்குது, அதனால் ஸ்பேர்ஸ் இருக்கலாம். இல்லைனா வந்துட்டு ஓவராலாக ரன்னிங் காஸ்ட் அவங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடாக பிளான்ட் ரிலேட்டடாக நிறைய இருக்கலாம். ஏன்னா ஓல்டு ஃபேக்ட்ரியாக இருந்தால் கூட இருக்கும், அது ஒரு ரீசனாக இருக்கலாம். கரெக்டாக தெரியல, பட் திஸ் இஸ் வாட் இட் இஸ் அங்கே ஆனுவல் ரிப்போர்ட் படி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் ஃபியூயல், அதாவது தொழிற்சாலை நடத்த தேவையான பவர், அப்புறம் ஃபியூயல், கம்பெனி நடத்தக்கூடிய ஃபியூயல் காஸ்ட் யாருக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகேன் ஐடிசியோடது 1.47, பட் இன்ஃபேக்ட் பிரிட்டானியா வந்து 1.58 ஆகிட்டாங்க. அதுக்கு முதல் வருஷம் 1.26 இருந்தது, 23-24 1.58% ஆயிருக்கு, கொஞ்சம் கூடி இருக்கு பிரிட்டானியாவில். இந்த வருஷம் வந்து கடைசி வருஷம் வந்து அதுதான் பிரிட்டானியா தான் ஜாஸ்தியாக இருக்கு, ஐடிசி கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ரொம்ப கம்மியாக இருக்குது, 0.62% தான். டாட்டா இந்த விஷயத்தையும் கரெக்டாக கொடுக்கல, தனியாக கொடுக்கல அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டில், அதனால தெரியல. அகைன் பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் ஃபியூலில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக சோலார் எனர்ஜி, ரெனியூவபிள் எனர்ஜி அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட பவர் கன்சம்ஷன் குறையும். மேபி ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அதே மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களா தெரியல எனக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் எக்ஸ்பென்சஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன். நீங்கள் பொருட்களை ஃபேக்ட்ரியிலேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பு, ரீட்டைலருக்கு, கஸ்டமருக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய செலவு ஃப்ரைட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா பிரிட்டானியாவுக்கு இதில் ஜாஸ்தியாக இருக்குது, 4.2%. அடுத்தது டாடா 4.11%, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 3.12, ஐடிசி இன்ஃபேக்ட் 2.27% தான், ரொம்ப கம்மியாக இருக்குது ஐடிசிக்கு. இது ஒரு பெரிய ரீசன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 2% மார்ஜின் வந்து நிற்குது மற்ற கம்பெனியோட இம்பாக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். எந்த கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட அட்வர்டைஸ்மெண்ட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.8%. அதாவது $100 சம்பாதிச்சா 10.38% வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுறாங்க, ப்ரொமோஷன்ஸுக்கு. டாட்டா பார்த்தீங்கன்னா 6.08, பிரிட்டானியா வந்து ஒரு 3.78%. ஐடிசி தான் இதுகளே கம்மியாக இருக்குது, 1.93%. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிசியோடது மோஸ்ட்டு அந்த ரெவன்யூஸ் பார்த்தீங்கன்னா சிகரெட் பிஸ்னஸ்லேருந்து வந்துருக்கும். சிகரெட் வந்து நம்ம இந்தியாவில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாது, அதனால் அவங்க மற்ற கேட்டகரிக்கு மட்டும் தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியும். அன்னபூர்ணா, ஆட்டா, சன்ஃபீஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடிசியோட ப்ராடக்ட்ஸ் தான். அந்த இதெல்லாம் ஆனால் டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஓவரால் ரெவன்யூவில் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி காமிக்கும். ஐ திங்க் தட் இஸ் த ரீசன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி லீன் மேனுஃபேக்சரிங், ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சிஸ், ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டுப்போம். மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம், ஸோ தட் அவங்களுக்கும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் லேர்ன் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு லீன் பற்றி இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. ஒரு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோர்ஸ், 7-day ப்ரோக்ராம். அதாவது ஒரு ஃப்ரெஷ் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமைக்கு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா லீன் வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில்.
ஸோ அந்த கோர்ஸ் வந்து நாங்கள் ஒரு 7 டே ப்ரோக்ராமாக ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் சர்டிஃபிகேஷனோட. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் இன்டெப்த்தாக லீன் பற்றி கற்றுக்கணும்னா எங்களோட லீன் மாஸ்டர் கோர்ஸ் இருக்குது. ஜஸ்ட் 999 rupees தான். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் இன்ஜினியர் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும், அதாவது மெயின்டெனன்ஸு, ஹெச்ஆர், ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, பர்ச்சேஸ், ஸ்டோர்ஸ் எல்லா விஷயங்கள்லாம், அப்புறம் இமெயில் எட்டிக்வேட், டெலிஃபோன் எட்டிக்வேட், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு ஒரு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பேர் தான் மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப் ப்ரோக்ராம். அதுவும் பார்த்தீங்கன்னா 999 rupees தான். இந்த கோர்சஸோட லிங்க்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கம்பெனியில் நீங்கள் இந்த மாதிரி ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் அதாவது எங்கே நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு தெரியல, என்னோட அதாவது டெலிவரி ஆன் டைம் கொடுக்க முடியல, ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்குது, குவாலிட்டி ப்ராப்ளமாக இருக்குது, நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஆனால் எங்கே எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, எங்களுடைய 1 day ஆடிட் இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, உங்களுடைய ஆப்ரேஷன்ஸை ஒரு டைம் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு வில் சப்மிட் அ ரிப்போர்ட், சரி இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஈஸியாக ஒரு கைடன்ஸ் கொடுப்போம். இது பேர் பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது உங்கள் கம்பெனிக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து லீன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த லான்ச் பேட் அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு 6 weeks ப்ரோக்ராம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லீன் பற்றி படிப்பீங்க, நீங்களே எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, எங்கள் கூட ரிவ்யூவும் பண்ணுவீங்க. ஸோ நாங்கள் உங்களுக்கு கைடன்ஸும் கொடுப்போம் எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து அகைன் ஃபார் கம்பெனிஸ் தான். ஸோ உங்களோட கம்பெனியில் நீங்கள் லீன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் அஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.